மக்களே, முருங்கைக்காய் பொடி எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டப்பா நிறைய கொடுத்து விட்டேங்க. அரைச்சி வந்து பார்த்தா 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு. முருங்கைக்காய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ரெடி ஆகிட்டுருக்குது அப்படின்ட்டு. முருங்கைக்காய் நிறைய கிடச்சிது தோட்டத்தில். அதனால் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணேன். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. எப்போவுமே காய்கறிகள், கீரை இது எல்லாத்தையுமே வாட்டர் சாலுபிள் விட்டமின் இருக்கும், பி அண்ட் சி. இதில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். அப்படி வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம்னா தண்ணியில் அந்த சத்துக்கள் கரைஞ்சி போயிடும். சரிங்களா? இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை நிறைய தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். பெருங்காயம் நிறைய போடணும். ஏன்னா அது ரொம்ப நாள் கொண்டு வரணும் இல்லையா? 10 நிமிஷம் அந்த முருங்காய் 2ஆக புழக்கிற அளவுக்கு வெந்தோடனே முருங்காயை தனியாக எடுத்து காய வச்சிடலாம். நிழலில் காய வைக்கணும். அந்த தண்ணியை வந்து சூப் மாதிரி குடிச்சிடலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் டைரக்ட் சன்லைட்டில் ஒரு நாள் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்க முடியாது. நைஸ் பொடியாக தருவாங்க. ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டே ஹெல்தி.